அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி பொறுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான வேகன்சி, ஸோ யார் அப்ளை பண்ணலாம், எப்படி எலிஜிபிள் க்ரைட்டீரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி படித்தவங்களுக்குமே நிறையா வேக்கன்சிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். பை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சிஎஸ்ஐஆர், ஸோ அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இது தான். ஸோ சிஎஸ்ஐஆர் பற்றி நான் பெருசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு கீழே போயிட்டுருக்கிறதுல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனுக்கு போகிறதுக்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மேலே டாப் மோஸ்ட்டில் புது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபர்தராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/9/2021. ஸோ இந்த மாதம் 27 வரை டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் காப்பி எப்படி இதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஹார்ட் காப்பி வந்து அவங்களுடைய அஃபிஷியல் அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறதுன்றது 12/10/2021 லாஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இங்கேயும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துட்டு ஜென்ரலாக சிஎஸ்ஐஆர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்ஐஆர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கவுன்சில். ஸோ இதில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா நடக்கும். ஸோ நிறையா பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக, எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக, ஸோ இது ஓரியன்டாக தான் நிறையா வந்து நடக்கும். ஸோ இதை பற்றி தான் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 41 போஸ்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து பேச போகிறோம். ஆனால் இந்த 41 போஸ்ட்டுமே சிவிலுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஸ்ப்ளிட்டப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுக்கான சேலரி, இதுக்கான டோட்டல் எமௌண்ட்ஸ் எல்லாம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அண்ட் தென் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ். ஸோ டெக்னீஷியன் அடுத்த போஸ்ட்டுக்கு ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொசிஷனுக்கு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா TA1ன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய போஸ்ட் போயிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றும் ஸ்ப்ளிட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ TA1க்கு 10 போஸ்ட், அதில் 41 போஸ்ட் இருந்தில்ல அதை வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும், ஸோ அவங்களுக்கு என்ன ஜாப் ரெக்குயர்மெண்ட் இதை பொறுத்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு இருக்குது. அதுக்கடுத்து மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இசிஇக்கு. ஸோ 2 நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஓரியன்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எது ஓரியன்டாக அவங்க ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னு, ஜாப் ரெக்குயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ், ட்ரிபிள்இ சேம் அதே மாதிரி ட்ரிபிள்இ, அதுக்கடுத்து மெக்கானிக்கல். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13th TA13 போஸ்ட் தான் சிவிலுக்கானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் அட்லீஸ்ட் 3 years ஃபுல் டைம் டியூரேஷன் படிச்சிருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 2 years ஃபுல் டைம் டியூரேஷன் இன் கேஸ் ஆஃப் லேட்ரல் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 years இன் ரிலவெண்ட் ஃபீல்ட் ஏரியா. ஸோ அது என்ன ஓரியன்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னா கரோஷன் கண்டிஷன் சர்வே அது ஓரியன்டாக இருக்கணும். ஸோ சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸு வித் ஆட்டோகேட் பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் கரோஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொடெக்ஷன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இப்போ பில்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கரோஷன் ப்ரிவென்ஷன் இதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னா ஸோ அது ஓரியன்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது ஆடட் அஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ அது ஓரியன்டாக தான் இவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சிவிலுக்கான போஸ்ட். ஸோ மீதி எல்லாமே ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இதெல்லாம் இருந்தது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். பயந்துட்டு அவங்களுக்கும் வந்து இது ஓகே அப்படின்னு அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அவங்களுக்கானது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸோ என்ன ஜாப் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ கீழே இருக்கிறது டெக்னிக்கல் பொசிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ கிடையாது. ஸோ இது வந்து மினிமம் 10th குவாலிஃபிகேஷன். ஸோ அது ஓரியன்டாக இருக்கக்கூடியதான். ஸோ இதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து இதுக்கான பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் சிஎஸ்ஐஆரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்ற அலோவன்ஸ் டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து இன் அடிஷ்னல் டு என்ரோல்மெண்ட்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் ரூல்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கண்டிஷன். ஸோ யார் யார் இதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்ளிகன் மஸ்ட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்கன்னா ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட் ஆர் ரிட்டன் எக்ஸாம் ஏதாவது ஒன்று வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஹிந்தி இல்லை இங்கிலீஷில் தான் இருக்கணுமா. ஏன்னா அதை தவிர்த்து இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து கெசட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நோட்டரி வந்து நோட்டரிகிட்ட வந்து சைன் வாங்கி அதாவது அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் படி பார்ப்பாங்க. ஸோ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். ஸோ அவங்களுக்கும் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி தான் வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பற்றி இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க யார் யாருக்கு ரெக்வயர்ட் இருக்கோ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் டிசேபிள் பர்சன். ஸோ அவங்களுக்கும் வந்து என்னென்ன கேட்டகரியாக பிரித்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. அண்ட் தென் மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கமிட்டி வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணி அந்த மெரிட் மூலியமாக தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸாக இங்கே பார்த்தது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்ளை ஆன்லைன் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு. அதுக்கடுத்து கீழே இருக்கிறது வந்து செகண்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நேமு ஆஸ் இன் எஸ்எஸ்சி ரெக்கார்ட். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் படி என்ன இருக்குது. ஸோ சேஞ்ச் நேம் ஏதாவது இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இதை கொடுக்கணும். இல்லைன்னா நோ. ஸோ கொடுத்துட்டு சேஞ்சு நேம் இருந்தால் மட்டும் இங்கே டைப் பண்ணலாம், விட்டுடலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணுற மாதிரி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கடுத்து ஃபர்தராக நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணி அது மூலிமா உள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி பேசிக்காக நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் பேமெண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் எப்படி அப்படின்னா நெட் பேங்கிங் மூலயமா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மொபைல் பேங்கிங் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸும் இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தோஸ் ஒரு ஒர்க்கிங் இன் சிஎஸ்ஐஆர். ஸோ அவங்களுக்குமே எம்ப்ளாயீஸ்க்கும் கிடையாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதோடைய அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுற பிறகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ அதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அது என்னன்றது கீழே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் காட்டுறேன். ஸோ அதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் காப்பியாக அப்புறம் ரெசிப்ட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதை பொறுத்து இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து போஸ்டல் மூலயமா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட் வந்து அதில் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். இது வந்து 12/10/2021 பண்ணிடணும். மெயினான விஷயமே அதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே இது ப்ராசஸ் வராது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிறப்ப அது கூட இருக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் ரெசிப்ட்டு. ஸோ நெட் பேங்கிங் மூலமா பணம் கட்டுறீங்க தெரியுமா அப்ளிகேஷனுக்கு. ஸோ அது ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, செல்ஃப் அட்டஸ்டட், எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் தான். ஸோ குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அகாடமிக் ஓரியன்டாக இருக்குது, கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைன்னா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இடபிள்யூஎஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க.
ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் ஏதாவது வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து டிப்ளமோ ஆர் கிராஜுவேஷன் லெவல் பேஸ்டு இருக்கும். ஸோ த கொஷின் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸில் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 3 hours டியூரேஷன். ஸோ இதில் வந்து பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 100 மார்க்ஸுக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது இதில் இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 இது வந்து டைம் அலர்டட் வந்து 30 minutes. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆனால் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 3 வந்து கன்சர்ன்டு சப்ஜெக்ட், சிவில்னா சிவில், ஈஸினா ஈஸி. ஸோ அந்த மாதிரி தனியாக. ஸோ 100 கொஷின் இருக்குது. ஸோ மொத்தமாக 200 கொஷின்ஸ் வந்துடுது 3 hours டியூரேஷனில். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2 கரெக்டாக எழுதுறீங்க, 1 தப்பாக எழுதுறீங்கன்னா 1 மார்க் தான் வரும். ஸோ பார்த்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான என்ன டெஸ்ட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், ஸோ அதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து சிவில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்க்கக்கூடிய வேகன்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழைச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்களும் இல்லை சிவில் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த போஸ்ட் அப்படின்றது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நாட் ஓன்லி ஃபார் சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஈவன் பிஎஸ்சி சம்மந்தப்பட்டும் இருந்தது. அண்ட் தென் டெக்னீஷியன் ஃபார் ஜென்ரல் 10th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்குமே இருந்தது. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.